தூத்துக்குடியில் மீன்வரத்து குறைவாக காணப்படுவதாலும் மீன்களுக்கு விலை குறைவாக கிடைப்பதாலும் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என முடிவு செய்துள்ளனர். தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 260க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றன. தற்போது மீன்வரத்து குறைவாக காணப்படுவதாலும் மீன்களுக்கு விலை குறைவாக கிடைப்பதாலும் சமீப காலமாக குறைவான விசைப்படகுகளே கடலுக்கு சென்று வந்தன. இந்நிலையில் 13ஆம் தேதி மற்றும் 14ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர். இதன் காரணமாக சுமார் 260 விசைப்படகுகள் மீன்பிடி துறைமுகத்தில் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தொடர் விடுமுறை மிலாடி நபி பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகள் 3 மடங்கு கட்டணத்தை உயர்த்தி கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து திருநெல்வேலிக்கு செல்ல 3990 ரூபாயும், நாகர்கோவிலுக்கு 3990 ரூபாயும், கன்னியாகுமரிக்கு 2700 ரூபாய் என பல மடங்கு உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் வேதனையடைந்துள்ளனர். மேலும் ஆம்னி பேருந்துகள் தொடர் விடுமுறையை பயன்படுத்தி கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் புகார் அளித்தனர். விடியா போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆம்னி பேருந்துகளுக்கு கடிவாளம் போடாமல் வார விடுமுறை நாட்களில் கிளாம்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட பேருந்து முனையங்களில் ஆய்வு நடத்தாமல் குரட்டை விட்டு தூங்குவதாக குமுறும் பொதுமக்கள் சிவசங்கர் மீது தொடர்ந்து புகார் எழுந்தபோதும் அவரை கண்டிக்காமல் பொம்மை முதல்வரும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக விமர்சித்துள்ளனர். திருவோணம் பண்டிகை 15ஆம் தேதி கொண்டாடப்பட இருப்பதால் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பூ சந்தையில் பூ விற்பனை கணிசமாக உயர்ந்துள்ளது. அதன்படி மல்லிகைப்பூ விலை 3000 ரூபாயாகவும், பிச்சிப்பூ 2000 ரூபாயாகவும், கனகாம்பரம் 1000 ரூபாயாகவும், சம்மங்கி 300 ரூபாயாகவும், வெள்ளை சிவந்தி 300 ரூபாயாகவும், அரளிப்பூ 200 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. கேரளாவில் நிலச்சரிவு காரணமாக அரசு சார்பில் ஓணம் பண்டிகை ரத்து செய்யப்பட்டதால் அங்கிருந்து பூ வாங்க வருபவர்கள் குறைந்த நிலையில் வியாபாரிகள் வாடி வந்தனர். எனினும் தற்போது பூ வாங்குவோரின் வருகை அதிகரித்துள்ளதால் தோவாளை பூ சந்தை வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.